ஸோ ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா தி ஆல் நியூ போல்ட் அல்கசார். ஸோ இந்த வண்டியோட என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அல்கசாரோட ஃப்ரண்ட் லுக்குக்கு வந்துடுவோம். ஃப்ரண்ட்ல கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹொரைசன் எல்இடி பொசிஷன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க வித் ஹெட் ஷேப் டிஆர். இது ஒரு சிக்னேச்சர் ஹுண்டாயோட ஃபங்க்ஷன் இது. அது இல்லாமல் குவாட் பீம் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடும், போத் லோ பீம் அண்ட் ஹை பீமோட கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரண்ட் ஃபேஷியால வந்து லோ ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த காரில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இதில் வந்துடும், அலாங் வித் படல் லைட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஹெட் ஷேப் ஹுண்டாய் லோகோட உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வரும். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. அலாங் வித் சைட்லேயுமே உங்களுக்கு ஸ்கிட் பிளேட் வந்துடும் சில்வர் கலரில். ஸோ உங்களுக்கு டேமேஜ் ஆகாது வண்டி. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நியூ அல்கசாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 6 சீட்டட் வெர்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியர் 2 சீட் கேப்டன் சீட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு பார்சல் ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து லேப்டாப்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஏதாவது வச்சு டேப் பார்க்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உள்ள வந்து உங்களுக்கு இந்த புக்ஸ் மேக்ஸின் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சீட் பவுச் 2 சீட்ஸ்க்குமே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பேசஞ்சர் சீட் வாக் இன் டிவைஸ்னு இது ஃபர்ஸ்ட் டைம் அல்கசாரில் இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டே இது பாஸ் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் த சீட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல லெக் ரூம் கிடைக்கும், நீ ரூமும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் வந்துடும். அண்ட் 6 சீட்டர் போகும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தை சப்போர்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் உங்களுக்கு வரும். அண்ட் விங் டைப் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சாஞ்சு படுக்கும்போது உங்களுக்கு ஹெட் வந்து மூவ்மெண்ட் நிறைய ஆகாது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடும், 2 USB சார்ஜிங் போர்ட்ஸ், அலாங் வித் ரியர் ஃபோனுக்கும் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல க்ரீச்சர் கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்பேஷியஸான கேபின் இது. ரியரில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. மேலே கிளாஸ் பிளாக்ல வந்துடும், அலாங் வித் இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் அண்ட் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துடும். ரியர் வைப்பர் அலாங் வித் டிஃபாகர் அண்ட் சிக்னேச்சர் கனெக்டிங் டெயில் லைட்ஸ் வந்துடும். இது ஹுண்டாயோட ஸ்டார்டிங் ஃபீச்சர் இது. சாட்டின் ஃபினிஷ் ஹுண்டாய் லோகோ அலாங் வித் ரியர் சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்துடும். சிக்னேச்சருங்க ட்ரிம் வேரியண்டோட பிராண்டிங். கீழே பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் டிப் ப்ரோம் எக்ஸாஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியர் எல்இடி இண்டிகேட்டர்ஸ்க்கும் சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி ரியருக்கும் வந்துடும். ஸோ அல்கஸோட ரியர் போட்டில் இருக்க ஃபீச்சர்ஸும் ஸ்பேஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 லிட்டர்ஸ் போட் ஸ்பேஸ் இருக்கும். இது லிட்டில் பிட் அடிக்வேட் தான் நம்மளுக்கு. அப்படி ஸ்பேஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த லிவர் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 சீட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம், விச் பிரிங்ஸ் அஸ் டு 580 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து நல்லாவே ஒரு பெரிய பூட் வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் பூட் லைட் கொடுத்துருப்பாங்க அண்ட் 2 ஹுக்ஸ் இருக்கும். அலாங் வித் போஸ் ஆடியோ சிஸ்டமில் சப்வூஃபருக்கும் நம்மளுக்கு பூட்லேயே வந்துடும். உங்களுக்கு ரியர் சீட்ஸுக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்துடும், அலாங் வித் ஏசி ஃபங்க்ஷன், சி டைப் சார்ஜிங் போர்ட் 2 சீட்ஸ்க்குமே வந்துடும். அண்ட் ப்ளோவர் கண்ட்ரோலும் வந்துடும். ஸோ தேர்ட் பர்சனில் தேர்ட் ரோ உட்காரும் போது அவங்க வந்து ப்ளோவர் ஃபங்க்ஷன் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவர் சைடில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹுண்டாயில் வந்து யூ கேன் ஜஸ்ட் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன் டு அன்லாக் த கார். ஜஸ்ட் இப்படி வச்சா மட்டும் போதும், நம்ம கார் வந்து அன்லாக் பண்ணிட்டு கீ இல்லாமல் நீங்கள் வச்சு மொபைல் ஃபோன் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 3 டிவைசஸ் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட். அண்ட் டோர் சைடில் இப்படி வந்துட்டோம் அப்படின் போது அகைன் உங்களுக்கு மெமரி சீட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ஒரு சீட் வச்சுக்கலாம், செகண்ட் பேசஞ்சர் ஒரு சீட் செட்டிங் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஏற்றமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துடும், ஆட்டோ ஃபோல்டோட லாக் அன்லாக் அலாங் வித் 4 டோர் பவர் விண்டோ அண்ட் ரியருக்கு வந்து நம்ம விண்டோ லாக்கும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அல்கசாரோட இன்டீரியர் வந்துட்டோம். இப்போ டிரைவர் சைடில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம பேச வேண்டியது. ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தட் கெட்ஸ் ஹோல்ட் ஆஃப் யூ இஸ் த பியூட்டிஃபுல்லி ஃபினிஷ்ட் டீகட் ஸ்டேரிங் வீல். ஹுண்டாயோட சிக்னேச்சர் ஸ்டேரிங் வீல் இது. லெதர் ராப் வித் பர்ஃபரேட்டட் லெதர் ஃபினிஷிங்கும் கொடுத்துருப்பாங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும் நம்மளுக்கு, மெட்டலிக் ஃபினிஷ்ல வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் கீலெஸ் என்ட்ரி இருக்கு. பியூட்டிஃபுல் டியூவல் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன். இது செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே செப்பரேட்டாக நம்ம டிரைவருக்கான டிஸ்பிளேஸ் வந்துடும். இங்கே கீழே பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லி ஃபினிஷ்ட் சில்வர் மெட்டாலிக் ஃபினிஷ்ட் டேஷ்போர்ட் ட்ரிம் வந்துடும். ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன் வித் 3 லெவல் மோட் இருக்கும். ஸோ ப்ளோவர் வந்து நீங்கள் 1ல வச்சுக்கலாம், இல்லை ஹை 3லையும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹில் டிசைன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஹிக்கிள் வந்து ஸ்டீப்பாக போயிட்டு இருக்கப்போ நீங்கள் இதை எங்கேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து பிரேக் அப்ளை பண்ணிக்கும். 360 டிகிரி கேமரா இருக்குது, ஆட்டோ ஹோல்டு இருக்குது, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸில் பார்க்கும்போது டிரைவிங் மோட்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்துடும், எக்கனாமி, நார்மல், ஸ்போர்ட் மோட். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில். ஏசி கண்ட்ரோல்ஸில் பார்க்கும்போது எல்லாமே டச் சென்சிட்டிவ் தான் நம்மளுக்கு. கீ இண்டென்டேஷன் இருக்கும். இது வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு. இது மோட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். டெம்பரேச்சர் வந்து டியூவல் ஜோன். ஸோ நம்ம பேசஞ்சருக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே வந்து 18 வச்சுக்கலாம், அங்கே நீங்கள் 24 வச்சா உங்களுக்கு அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு நைஸ் கூல் ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆம்பியன் லைட்டும் நம்மளுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். டோர் சைட்ஸ்லையுமே உங்களுக்கு ஆம்பியன் லைட் வந்துடும். போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து சூப்பர் சவுண்டிங் போஸ் ஸ்பீக்கர்ஸ், 8 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபரோட இருக்கு நம்மளுக்கு. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடி ஃபங்க்ஷன்ஸோடயே இருக்கும் நம்மளுக்கு இன்டீரியரில். பேனராமிக் சன்ரூஃபும் இருக்கு. ஸோ ஃபுல் சன்ரூஃப் அலாங் வித் பேனராமிக் ஃபங்க்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் குரோமேட்டிக் மிரர்னு சொல்லுவாங்க, இசிஎம் மிரர். ஸோ ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், ப்ளூவிங் ஃபங்க்ஷன் அண்ட் SOS ஃபீச்சரும் இதில் அடிஷனலாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ் தட் இன்சைட் த கேபின். So now let us have a look at the engine and transmission options available with the new Alcazar. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 engine options வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வரும், டீசலும் இருக்குது நம்மக்கிட்ட. 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்துடும், TGDI இன்ஜின் அது. அதை பார்த்தீங்கன்னா 160 PS பவர், 253 Nm டார்க்கும் வந்துடும். டீசல் பார்க்கும்போது 1500 cc 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின், CRDI டீசல் இன்ஜின் வந்துடும் நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 116 PSம் 250 Nm டார்க்கும் நம்மளுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது, மேனுவல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 வேரியன்ட்ஸ் போகும்போது நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ்டீஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மட்டும் தான் அவைலபிள். பிளாட்டினம் சிக்னேச்சர் போகும்போது டாப் அண்டில் 2 மாடல்ஸுமே நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் இருக்குது. பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீட் DCT வரும், டீசல் போகும்போது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வரும். ஸோ நம்மளுக்கு ஆல் இன்ஜின் அண்ட் ஆல் கியர் பாக்ஸோட ஆப்ஷன்ஸும் இந்த வண்டியில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இன்னும் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்காசாரில் வந்து பெட்ரோல் வெர்ஷன்ஸில் சன்ரூஃப் கொடுக்குறீங்க, பட் நாட் டீசலில் வந்து சன்ரூஃப் கொடுக்குறதில்ல, என்ன ரீசன்னால? ஸோ இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா மைலேஜ். இந்த மைலேஜ் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, வித்தவுட் சன்ரூஃப்னு போகும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோஸ் வந்து அந்த சன்ரூஃபோட மெக்கானிசம், கிளாஸ் எல்லா வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 கிலோஸ் கம்மியாகும் வெயிட். ஸோ தட் வில் ரிசல்ட் மோர் மைலேஜ். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட். டீசலோட டாப் எண்டும் பெட்ரோலோட டாப் எண்ட் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. தேர்ட் ரீசன் பார்க்கும்போது Hyundai இந்தியா வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது டீசல் கஸ்டமர்ஸ் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது மைலேஜ் தான், ரேதர் தென் மோஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ சன்ரூஃப் இல்லாட்டி மைலேஜ் அதிகமாக வந்தாலும் அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ அப்படின் போது திஸ் இஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் நம்மளுக்கு. ஓகே, குட், சூப்பர். ஓகே, ஒன் மோர் லாஸ்ட் கொஷின்ஸு, சின்ன டவுட்டாக கூட. பெட்ரோல் வெர்ஷன் அதே மாதிரி நீங்கள் ஸ்பேர் வீல்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, டீசல் வெஹிக்கிள்ஸில் மட்டும் ஏன் நீங்கள் ஸ்பேர் வீல் கொடுக்காம இருக்கீங்க? என்ன ரீசன்னால ஸ்பேர் வீல் கட் பண்ணிருக்காங்க Hyundai Alcazarல? ஸோ இதுவுமே ஒரு நல்ல கொஸ்டின் தான். இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது ஸ்பேர் வீலும் ரிலேட்ஸ் டு வெயிட். வெயிட்னு பார்க்கும்போது நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டா அகைன் மைலேஜ் வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுக்கு பெட்டர் மைலேஜ். ஸ்பேர் வீல் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஹெவி ஆப்ஜெக்ட். ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது பெட்டர் மைலேஜ் வரும். செகண்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா டயர், இது ஸ்பேர் வீல் பதிலாக உங்களுக்கு டயர் மொபிலிட்டி கிட்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். இந்த டயர் மொபிலிட்டி கிட்டும் போது நம்ம வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து டயரை வந்து பஞ்சர் ஆயிருந்துச்சுன்னா ரீஃபில் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் திருப்பி. வேற ஸ்பேர் வீல் மாட்டோம்னா இட்ஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அது. செகண்ட் பார்க்கும்போது டயர் மொபிலிட்டி கிட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் பேக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இட் வில் நாட் டேக் அப் மச் ஸ்பேஸ் இன் யுவர் பூட் ஸ்பேஸ். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். தேர்ட் பாயிண்ட்னு பார்க்கும்போது இன்கேஸ் கஸ்டமர் இஃப் ரிக்வயர்ட் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஒரு ஸ்பேர் வீல்னா தே கேன் அடிஷனலி பை அஸ் அன் ஆக்சசரி. ஸோ இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போல்ட் அல்காசாரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 70+ டோட்டல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வரும், அலாங் வித் 40 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அதிலே வந்துடும் நம்மளுக்கு. ஸ்டாண்டர்டாக பார்க்கும்போது உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துடும், ABS வித் EBD வந்துடுது, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் ஃபுல்லி லோடராக வந்துடும். அடிஷனலாக பார்க்கும்போது உங்களுக்கு லெவல் 2 ADASும் கொடுத்துருப்பாங்க, அது 19 ஃபீச்சர்ஸ் வரும். அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ரேடார் வந்துடும், அலாங் வித் கேமரா இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா 2 ரேடார்ஸும் வந்துடும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அல்காசாரோட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங்.